ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த அருமையான ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரண்டையில் இருக்கிற கீரையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரசம் பண்ண போகிறோம். பிரண்டையை சாப்பிட்டா தான் முட்டு வலி கால் வலி கேட்கணும் இல்லைங்க. இந்த இலையில கூட இந்த கீரையில் கூட நிறைய சத்து இருக்குங்க. இதை வச்சு நம்ம ரசம் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறமா பாருங்கள், உங்களுக்கு முட்டு வலி கால் வலி இருந்தால் உடனே பறந்துருங்க. அப்படியே நல்ல சுட சுட ரசத்தை வச்சுட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சிருங்க நல்லா. இல்லைன்னா சூடான சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி ரசம் தான். ஆனால் கீரையை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டு நல்லா முறை பொங்கி வந்ததுமே உப்பு சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா நல்ல சுட சுட சூப்பரான மருத்துவ குணம் நிறைந்த ரசம், பிரண்டைக்கீரை ரசம். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, பாய். தேங்க்யூ மக்களே.